ஜெய் சாயிராம். யார் ஒருவர் அவருடைய புத்தியையும் மனதையும் என் மீது செலுத்துகிறார்களோ அவர்களுடைய எண்ணத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அவர்களுடைய லட்சியத்திற்காக நான் 7 கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன். சாய் சமாதியிலிருந்து நான் நேரடியாகவே கூறுகிறேன். இது நாள் வரை உனக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த அத்தனை காரியங்களும் உனக்கு தங்கு தடையின்றி நிறைவேறும். தங்கு தடையின்றி நிறைவேறும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மன தைரியத்தை இழக்கவே வேண்டாம். என் மீது முழு நம்பிக்கை வைத்துக் கொண்டே இரு. நீ எண்ணியதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். உன்னுடைய வெற்றியை நான் அமைத்துக் கொடுப்பது சர்வ நிச்சயமாக நடக்கும். என் மீது முழு நம்பிக்கை வைப்பாயா? வருவது வரட்டும், விட்டுவிடாதே. என்னுடைய பாதங்களை இறுக்கமாக பற்றிக்கொள், இறுதியாக பற்றிக்கொள். எப்பொழுதும் நிதானத்தோடும் சதா சர்வ காலமும் என்னோடு நீ எப்பொழுதும் ஒன்றியே இருப்பாய். உன்னுடைய உள்ளம், உன்னுடைய உயிர் இவற்றால் என்னை நம்பி பார்ப்பாயா? அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு ஆசைப்பட்டதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுகமாகவே இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ அமைதியான அவசியமான விஷயங்கள் இருப்பது போல் வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்க, அந்த வாழ்க்கையை கடந்து போக, அந்த வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. அது மட்டுமல்லாமல் ஒரு கடினமான சூழ்நிலையை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் தெளிவான பொறுமையும் அதீத நம்பிக்கையும் மிக அவசியமாகவே தேவை. உன்னுடைய வாழ்க்கையில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும் சூழல் கூட உனக்கு வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலை உன்னை நடுங்க வைத்து உன்னை போட்டு பாடாய் படுத்தியும் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னை சுற்றி என்ன நடந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டெழுந்து நான் நிச்சயமாக மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். அது மட்டுமல்லாமல் பொறுமையோடும் வந்திருக்கும் அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல, நம்மிடமே நிலையாக இருந்து விடுவதும் அல்ல என்பதை நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் இருக்கும் அந்த ஆன்மா, அப்படி இருக்கும் சமயத்தில்தான் அவர்களை நான் என் வசம் இழுப்பேன், என் வசம் ஆக்குவேன். அந்த நம்பிக்கை, அந்த சிறு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தி, அந்த நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி சிறு சிறு லீலைகளை நான் அவர்களுக்கு செய்து அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தி என்னிடம் அவர்களை வரவழைப்பேன். பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல அவர்களை என் பக்கம் திசை திருப்புவேன். தண்ணீரில் விளக்கேற்றிய உன் சாயப்பா என் குருவின் மீதுள்ள அதீத நம்பிக்கையால் தான், அதீத விசுவாசத்தாலும் என்னால் அதை செய்ய முடிந்தது. அதுபோலத்தான் விளக்குகள் ஒளி பெற்றது, மிக பிரகாசமாகவே எரிந்தது. அந்த நம்பிக்கை உன் குரு மீது உனக்கு இருந்தால் போதும், உன்னுடைய தாய் மீதும் தகப்பன் மீதும் உனக்கு இருந்தால் போதும். உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது, ஆசைப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, நீ விரும்பி வேண்டி கேட்டியது எல்லாம் உனக்கு சுபமாக நிகழும்படி நான் உனக்கு வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதையுமே ஆழமாக நேசிக்காதே, நேசிக்க பழகாதே. ஏனென்றால் துன்பம் அதிகமாக வரும். அந்த நேசிப்பவர் உன்னை விட்டு விலகி சென்றால். அதே போல எதையும் ஆழமாக யோசனை செய்யாதே, எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்காதே மிக மிக ஆழமாக. ஏனென்றால் உன் மனம் குழம்பிவிடும். நடப்பது நடக்கும் என்று, நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எதையும் எங்கும் யாசிக்காதே, யாரிடமும் யாசிக்காதே. மற்றவர்களால் தான் நம் வாழ்க்கையை வாழ முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. ஏனென்றால்
உன்னில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீ எவ்வளவு நல்லவள், உன் மனது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது, நேர்மறை எண்ணங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எனவே எதை நினைத்தும் மனதை போட்டு குழம்பிக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடந்தேதான் தீரும். எதற்காகவும் அவசரப்பட்டு விடாதே. எல்லாம் சுகமாக உடனே நடைபெற வேண்டும் என்று நினைக்காதே. நேரம் வரும் பொழுது தானாக எல்லாமே நடந்தேறும். உனக்கு சாதகமாகவே எல்லாம் நிகழும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. ஷீரடி சமாதியிலிருந்து உன்னப்பா உனக்கு வாக்கு கூறுகிறேன். உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். மன அமைதிக்கு 2 வழிகள் இருக்கிறது தெரியுமா? ஒன்று, எது வந்தாலும் அப்படியே விட்டுவிடு, அல்லது மற்றவர்களுக்காக விட்டுக்கொடு. அப்பொழுது உன் வாழ்வு, உன் மன நிம்மதி எப்பொழுதும் உன்னிடம் நிரந்தரமாகவே இருக்கும். சாயின் ஆட்டம் ஆரம்பமாக போகிறது. மிகப்பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இப்படித்தானே பாபா தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என் மனதை ஆறுதல் படுத்துவதற்காகவும் என்னுடைய வேண்டுதல் கிடைத்துவிடும், பலித்துவிடும் என்றும், நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்றும் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. ஆனால் எதுவுமே நிகழவில்லையே, எந்த மாற்றங்களும் நடைபெறவில்லையே என்றுதானே கேட்கிறாய்? இது தினம்தோறும் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் போலத்தானே இருக்கிறது. என் பிள்ளையே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. அதுவும் என் பிள்ளைகளுக்காக நான் ஆறுதல் வார்த்தைகள் எப்பொழுதும் கூறுவதும் அல்ல. இப்பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த வார்த்தைகள் உனக்காகவே, உனக்காக மட்டுமே கூறப்படும் வார்த்தைகள், சொல்லப்படும் வார்த்தைகள். உங்களின் பிள்ளைகள் அனைவருக்கும் இது கேட்கத்தானே செய்யும். இந்த வாக்குகள் போய் சேரதானே செய்யும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டுமே உரித்தான வாக்குகள் என்று எப்படி சொல்கிறீர்கள் சாயிநாதரே என்றுதானே உன்னுடைய அடுத்த கேள்வி. என் பிள்ளையே, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே என்னுடைய செல்ல பிள்ளைகள்தான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருமே என்னுடைய பிள்ளைகள்தான். ஆனாலும் இந்த வாக்கு ஒரு குறிப்பிட்ட சில நபரை மட்டும்தான் போய் சேர்கிறது. அதை என்னை சுற்றி இருப்பவர்களும் சரி, 100 மைலுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் சரி, என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் நீயும் ஒருவர்தான். இது உனக்கு மட்டுமே சொன்ன வார்த்தைகள், உனக்கு மட்டுமே பலிக்கப் போகும் வார்த்தைகள். நீதான் என்னுடைய ஆட்டம் உன் வாழ்வில் ஆரம்பம். உன் சிக்கல், மிக பெரிய சிக்கல் இன்றோடு தீரப்போகிறது. இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். நிரந்தரமான நன்மை உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். அவன் வாழ்க்கையில் மீண்டும் எப்படி சாதிக்கலாம் என்ற அனைத்தையும் அவன் பக்குவ மனதோடு பெற்றிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். என்னுடைய சங்கல்பம், என்னுடைய ஆசிர்வாதம், என்னுடைய பாசம் யாருக்கு முழுமையாக இருக்கிறதோ, இந்த நேரம் யாருக்கு முழுமையாக கிடைக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு போய் சேரும். அதில் உண்மையிலும் உண்மை, இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதை இப்பொழுது நீ கேட்க நேர்ந்தால் உன் வேண்டுதல் பலித்துவிடும். இந்த நேரம் நீதான் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற முழு பிள்ளை என்று மனதார நம்பு. அப்படியாகத்தான் இப்பொழுது இந்த பதிவு உன் கண்களில் பட்டு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே. இப்படியாக நான் தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டுமே இந்த செய்தியை சந்தோஷமாக கேட்க முடியும், கேட்டுக்கொண்டும் இருக்க முடியும். நல்லது நடக்கும், கேட்டது கிடைக்கும், வேண்டுதல் பலிக்கும், உன் கர்மாக்கள் முடிந்துவிட்டது என்று சொல்வது
சாதாரணமான வாக்கு அல்ல. யார் யாருக்கு கர்மாக்கள் குறைக்கப்பட்டு நல்லது நடக்கும் தருவாயில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே என்னுடைய இந்த சத்திய வாக்கு செவிகளில் போய் சேரும். இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். இனி நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழத்தான் போகிறாய். குறிப்பிட்ட என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று முன்பே நான் அறிந்திருந்துதான் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று அறிவுறுத்தி கொண்டிருக்கிறேன், ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கிறேன், உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ இதை மீண்டும் மீண்டும் தினமும் தினமும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, என் வாழ்க்கையில் இது நிகழுமா என்ற கேள்விக்குறியோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்லாமல் இது பொதுவாக சாயப்பா கூறும் வாக்கு என்று அமைதியாக இதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். சாயியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்கும் அதை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவர்களுக்கு என்ன நிகழப்போகிறதோ அதை மட்டுமே யூகித்து சொல்லப்படும் வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள். நீ விரும்புவது, ஆசைப்படுவது, எப்பொழுது எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு கொடுப்பேன் உன் சாயி தேவா. அதை உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயித்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது. இனி நீ பார்க்க போகும் எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப் போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி நீ வேலையை செய்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே எப்பொழுதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, கவனமாக இரு, சுதாரிப்போடு இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் பார்வையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க முடியாமலே போய்விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு முன்பாகவே மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ
உனக்கு நிகழ்ந்த அத்தனையும் நினைத்து நினைத்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியை உன்னால் எப்படித்தான் உணர முடியும்? எப்படித்தான் அதை அனுபவிக்க முடியும்? நீ அப்படி இருந்தால் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்வும் இருக்கும். நீ அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு வந்திருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையாக வாழ பழகிக்கொள். நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள். நம்பிக்கையோடு இதை கேள். உனக்கான வெற்றி உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்து முடிப்பேன். கண்மணியே, விதிக்கு ஏற்றாற்போல் நம் மனதை மாற்றிக்கொள்ளலாம், நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் விதியையே மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் எதையுமே மாற்ற முடியாது குழந்தையே. வாழ்க்கை வாழ்வதற்கே விதியை வென்று வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன் விதியை நான் மாற்றுவேன். உனக்கு ஏற்பட்ட சோகத்திற்கும் பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அனைத்திற்குமாக சேர்ந்து சந்தோஷத்தை ரெட்டிப்பல்ல, மும்மடங்கல்ல, 100% உனக்கு கொடுப்பேன். உன் சாயப்பா கொடுப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய அப்பாவின் சக்தி எல்லையற்றது என்பது உனக்கு தெரியும் தானே? ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன். உன் விதியையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்ற என்னால் முடியும். எனவே பயப்படாமல் இரு. கண்மணியே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கவனி. நம்பிக்கையோடு இரு. நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்ற வெற்றியும் சந்தோஷமும் உன்னை தேடி வந்தே தீரும். இது நாள் வரை வாழ்ந்ததை விட இருந்ததை விட மிக ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப் போகிறாய். உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் உதாசீனப்படுத்தி செல்பவரை விட்டு நகர்ந்து வந்துவிடு. உன்னுடைய அன்பை புரிய வைக்க, அன்பு என்ற பொக்கிஷத்தையும் புரிய வைக்க சில வழிகளையும் சில வேதனைகளையும் அவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பாசத்திற்கான மதிப்பு புரியும். உன்னுடைய அன்பிற்கான மதிப்பும் அவர்களுக்கு புரியும். பொறுத்து உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஒவ்வொன்றாக உன் சாயிநாதர் நிகழ்த்துவேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும். அதற்கான ஒரு நல்ல வழியும் உன் கண்களுக்கு புலப்படும். எனவே என் பிரியமே, எப்பொழுதும் கலங்காதே. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. அப்பா இருக்கிறார், எனக்காக என் அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற என் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு தைரியமாக எல்லோரிடத்திலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே இருக்கும் உன் சாயப்பா துணையோடு. நீ சாதிக்க பிறந்துள்ளவள். உன்னை சாதிக்க வைக்கவே உன் சாயப்பாவும் போராடி கொண்டிருக்கிறேன். உன் மனதில் 1000 வலி இருந்த போதிலும் 1000 சோகம் இருந்த போதிலும் என் வலியை துடைக்க என் சாயப்பா வருவார். என் விதியை மாற்ற என் அப்பா வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? உன் நம்பிக்கை வீண் போகவில்லை குழந்தையே. உன் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது என் குழந்தையே. இன்று இரவுக்குள் அதி அற்புதமான ஒரு அறிகுறி உனக்கு புரியும். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். அது உனக்கு மட்டுமே புரியும் ரகசியம். எப்பொழுதுமே உன் சாயப்பா மீது நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ யோசித்தாய்? உன் வாழ்க்கையையும் உன் வழியையும் வெற்றி அடைய செய்வதற்காகவே உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி வந்திருக்கிறேன். அதற்காகவே என் கண்கள் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. பெரும் மகிழ்ச்சியடைந்து நீ துள்ளி எழப்போகிறாய். பொறுத்திருந்து பார். எல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியப் போகிறது.
உன் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொடுத்து உன்னை சந்தோஷக் கடலில் எனவே என் குழந்தையே, தைரியமாக இரு. தன்னம்பிக்கை மட்டுமே உன் மனதில் இருந்தால் போதும், அனைத்தையும் சாதித்து விடலாம் இந்த உலகத்தில். உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, குழம்பாதே, குழம்பி தவிக்காதே, கண்ணீர் சிந்தாதே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்வியில் எதையும் இழக்கவில்லை. நீ இழந்தது அனைத்தும் உனக்கு நன்மைக்காகவே இழந்திருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு நல்லது கிடைக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் உனக்கே புரியும், இழந்தது ஒருவித நன்மைக்காகத்தான் என்பது. அப்பொழுது உன் மனதிற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அதை உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு எதிர்காட்டுவேன். நீ இழந்தது நீ வெற்றி அடைவதற்கான நல்ல வாய்ப்பை, அறிகுறியை உனக்கு கொடுத்துவிட்டுதான் சென்றிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள் என் குழந்தையே. என்னுடைய சாய் பிள்ளைகள் பல பேர் இப்பொழுது வேண்டாத விஷயத்திற்கு கூட கோபப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீங்கள் கோபப்படுவதால் உங்களுடைய எதிரிதான் வெற்றி பெறுவார் என்பதை மறந்துவிட்டு கோபப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். கோபத்தால் எதுவுமே சாதிக்கவே முடியாது. எனவே கோபத்தை விட்டுவிடு. தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நம்பிக்கையை மனதில் வளர்த்துக்கொள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை நிரந்தரமாக பிடித்து விடலாம். நல்லது எப்பொழுதுமே மனதில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமோ அந்த ஒரு எண்ணத்தை மனதிற்குள் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் எண்ணம் போல் உன் வாழ்வும் மகிழ்ச்சிகரமாகவே மாறும். என் பாதம் உன் வீட்டில் பட்டு நீ கேட்டது எல்லாம் உனக்கு நிறைவேறும் தருணம் கூடிய விரைவில் வரும். உனக்காக அந்த தருணத்தை நானே ஏற்படுத்துவேன். நானே சர்வாதிகாரி. நீ நினைப்பது அனைத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது என் வாழ்வில் நடக்குமா நடக்காதா என்று கேட்டுக்கொண்டே இருக்காதே. நிறைவேறுமா நிறைவேறாதா என்று எப்பொழுதும் கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்காதே. இது நடக்க வேண்டுமா நடக்க வேண்டாமா என்று முடிவு செய்பவன் நானே. நானே சர்வ அதிகாரி. அகில அண்டத்தையும் ஆட்டிவிப்பவன் நானே. இந்த சர்வாதிகாரியை தகப்பனாக உன் குருவாக பெற்றுக்கொண்ட நீ எதற்கு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் ஏன் எப்பொழுதும் குழப்பத்தோடும் ஒருவிதமான குழப்பத்தோடும் இருந்து கொண்டே இருக்கிறது? எதையுமே உன்னால் சரிவர செய்ய முடியாமல், எதையுமே உன்னால் திறன்பட யோசிக்க கூட முடியாமல் எப்பொழுதும் ஒரு விதமான குழப்பத்தோடு இருப்பதால் தான் எதையுமே தீர்க்கமான முடிவாக உன்னால் எடுக்க முடியவில்லை. உன் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். நானே அனைவருடைய ஆட்சியாளராக ஒவ்வொரு இருதயத்தையும் அமர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் நானே வீற்றிருக்கிறேன். நான் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், என்ன நிகழ்ந்தால் நீ மகிழ்வாய் என்பதை நான் பார்த்து பார்த்து யோசித்து செய்து கொண்டுதானே இருப்பேன். அதற்குள் உன் மனதில் தான் ஏன் இத்தனை போராட்டம்? இந்த உலகில் அசையும் அசையா அனைத்து ஜீவராசிகளையும் நானே அரவணைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவனும் நானே. படைப்பவனாகவும் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் நானே சர்வாதியாக இங்கு ஷீரடியில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஒரு முறை கிடைக்கும் நடக்கும் என்று வாக்கு அளித்தால் அது சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். சாயிநாதரை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். உன்னை என் பக்கம் இழுத்தது நானே. நீயாக என்னை தேடி வரவில்லை. நான் இழுத்ததால் தான் பறவையின் காலில் கயிறை கட்டி இழுப்பதைப் போல நான் உன்னை என் பக்கம் இழுத்ததால் தான் நீ இப்பொழுது என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்?
என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான அத்தனை சோதனைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதற்காகவோ அல்ல உன்னுடைய சோதனைகள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி என அனைத்தையும் நான் சோதித்து கொண்டிருக்கிறேன். அது உனக்கு கஷ்டத்தையும் வேதனையும் தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு வரும் கஷ்டங்கள். நீ பயணிக்கும் வழியில் உன் துணை, என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடப்பது உன்னுடைய பொறுப்பு. அப்படி கவனமாக நடக்கும் பொழுதும் அந்த முட்கள் உன் கால்களை குத்தினால் சற்றும் கவலைப்படாமல் வலி இருக்கத்தான் செய்யும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு உன் வழியை ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். என் அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே, என் குழந்தையாக நீதானே. உன் தாயாக, தகப்பனாக, குருவாக, தோழனாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். விருப்பத்தோடும் என்னிடம் வந்து தினமும் கேட்கிறாய். என் கண்ணீரை துடைத்து விடுங்கள் சாயிநாதரே, என் கண்ணீருக்கு வழி காட்டுங்கள் என்று என்னிடம் வந்து உன் வேதனையை அத்தனையும் கொட்டி தீர்க்கிறாய். வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்பிக்கையில்லாவிட்டால் உன் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் குடியேற ஆரம்பித்துவிடும். அதனால் மன அழுத்தம், பயம் போன்ற பல இன்னல்கள் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் அதற்கு நேர்மறையான சிந்தனைகள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நேர்மறையாக சிந்திக்கும் போது மட்டுமே வாழ்க்கை இன்பகரமாகவும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நேர்மறை ஆற்றல் நீ நினைக்கும் அனைத்தையும் நடத்தி வைக்கக்கூடியது. நேர்மறையாக சிந்தித்தால், நேர்மறையாக பேச்சினால் எப்பொழுதுமே நீ நினைப்பது அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கும். நேர்மறை எண்ணம் உனக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதிலிருந்து மன அழுத்தத்தை போக்கும் வரை உனக்கு மிகவே உதவியாகவே இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நேர்மறை சிந்தனையை மட்டுமே மனதில் வைத்துக்கொள். நேர்மறையாகவே செயல்களில் செய். நேர்மறையாகவே பேசு. உன் வாழ்வு நீ நினைப்பது போல் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்குளிர காண்பாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்வில் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடைபெறும். இதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நீ நேர்மறையாக இருக்க வேண்டுமென்றால் உனக்கு வரும் எதிர்மறையான எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது, எப்படி வந்து நம் மனதை பாதிக்கிறது என்பதை கவனித்து செயல்படு. முதலில் உன் மனதையும் உன்னுடைய வாழ்க்கையையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். மனம் சோர்ந்துவிட்டாலே வாழ்வே சோர்ந்துவிடும். எனவே மனதில் முதலில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நம்பிக்கையோடு எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க கற்றுக்கொள். அது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை உடைய நபர்களையே சுற்றி வைத்துக்கொள். எதிர்மறையாக பேசுபவர்களை உன் அருகில் கூட வைத்து கொள்ளாதே. அவர்கள் மீண்டும் உன்னை எதிர்மறையாக்க எண்ணம் கொண்டு உன் அருகில் வந்தாலும் ஒரு புன்னகையோடு அவர்களை விட்டு விலகி சென்றுவிடு. இதுதான் உன் மனதை நேர்மறையாக மாற்ற அமைப்பதற்கான ஒரு நல்ல திருப்பமாகவே இருக்கும்.